இந்த இந்த நண்டுங்க, இது ஒரு நண்டு. இந்த நண்டை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இந்த நண்டு தான். இந்த நண்டு பொதுவாக எந்த ஏரியாவில் வாழுதுன்னா, நம்ம இந்தியன் பசிபிக் ஓஷன் அந்த பகுதிகளில் தான், அந்த கடற்கரை ஓரமாக வாழ்கிற ஒரு நண்டு இனம். இது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெயிட்டு, பெரிய நண்டு. அந்த நண்டில் ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு நடுவில் உள்ள கேப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 மீட்டர் சொல்கிறாங்க. சாரி, 1 மீட்டர், 3 அடி, 3.25 அடி. அப்படின்னா அந்த நண்டை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டுன்னு. இது பொதுவாக நிலத்தில் வாழ்கிற ஒரு நண்டு வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்து தேங்காய். அதனால தான் இதுக்கு வந்து கோகனட் கிராப்னு சொல்கிறாங்க. தேங்காய் மட்டும் இல்லை, கொட்டைகள், சதைப்பற்றுள்ள பழங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும். ஒன்றுமே கிடைக்கலன்னா செத்துப்போன அனிமல்ஸோடைய அந்த சதையை கூட இது என்னென்னா சாப்பிடும். வேறு வழி இல்லை அப்படின்னா செத்து போனதை வந்து சாப்பிடும். இதோடைய ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது வந்து 60 வருஷம் அந்த நண்டு வந்து வாழும்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக வந்து ஒரு இனப்பெருக்கம் செய்யும் பொழுது இது என்ன பண்ணுன்னா, கன்சீவ் ஆனவுடனே இந்த முட்டை இது குட்டி போடுறதுக்கு இது எங்கே போகும்னா கடல் தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போய் குஞ்சை பொறிச்சு விட்டுட்டு வந்துடும். குஞ்சுகள் வந்து ஒரு 3 வாரம் அங்கே வளர்ந்துட்டு திரும்ப என்ன பண்ணுன்னா, அது வந்து அதுக்கு மேலே அந்த குஞ்சு ஓகேங்களா. இந்த குஞ்சுகளை போய் கடலில் போய் பொறிச்சு விட்டு தண்ணியில் பொறிச்சு விட்டு வரும். இந்த நண்டுகள் என்ன பண்ணுன்னா, பெண் நண்டு குஞ்சை போயிட்டு கடலில் பொறிச்சு விட்டு வந்துடும். அது ஒரு 3 வாரம் 4 வாரம் போயிருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்னா நிலத்தை நோக்கி வந்துடும். ஸோ இதோடைய வாழ்நாளெல்லாம் எங்கன்னா இது வந்து நிலத்தில் தான் வாழும். அந்த குஞ்சு மட்டும் எங்கே இருக்கும்னா பொறிக்கும் போது மட்டும் கடல் தண்ணிக்குள்ளே இருக்கும். இந்த குஞ்சு பொறித்து தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வருது பார்த்தீங்களா, இந்த குஞ்சு நண்டுங்கிறதுனால இதுக்கு மேலே வந்து ஷெல் இருக்காது, அந்த ஓடு இருக்காது. ஓடு இல்லாதனால பறவைகள் கடற்கரை வேட்டையாடு. அப்போ இது என்ன பண்ணுன்னா, பழைய இறந்த நண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடுகள் எங்கேயாவது கிடக்கும் பாருங்க, அதுக்குள்ளே நுழைஞ்சு அது வழியாக கடற்கரைன்னு வந்து உள்ளே வந்துடும். பொதுவாக குழி பறித்து அதுக்குள்ளே தான் வச்சுக்கும். வீட்டை க்ளீனாக வச்சுக்கும். அது இருப்பிடத்தை வந்து மண்ணுக்கடியில் இருக்கும், க்ளீனாக வச்சுக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, வெயில் காலத்தில் அதோடைய காலால் அந்த மேல் மண்ணை மூடி அந்த ஈரப்பதத்தை வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸுக்காக என்ன பண்ணுன்னா அது பக்குவமாக உள்ளே தங்கிக்கும். பொதுவாக இது வந்து இரவு நேரத்தில் தான் உணவை தேடும். இது இரவு நேரத்தில் என்ன பண்ணுன்னா மரத்து மேலே ஏறும். தென்னை மரத்து மேலே ஏறி பழுத்த தேங்காய், பச்சை தேங்காய் அதால் உரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பழுத்த தேங்காய் என்ன பண்ணுன்னா மேலேருந்து பறித்து கீழே போட்டு உருட்டி விட்டு கீழே போட்டு ஒரு 5 அடிக்கு முன்னாடி வந்தோன்னா அங்கேயிருந்து பொத்துன்னு கீழே குதித்து அதை மெயினாக உருட்டிக்கிட்டே போயிடும். காலையில் இழுத்துட்டு போய் அதோட இடத்துல வச்சு சாப்பிடும். பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்த்தாங்கன்னா கூட அது இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னாலும் அங்கேயே வச்சு அதோடைய அந்த கால், அது நகம் இருக்குது பாருங்கள், நுனி, அதால் வச்சு அந்த தேங்காய் எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணோம்னா உரித்து ஓட்டை போட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷை வந்து சாப்பிட்ரும். ஸோ இதோடைய பைட்டிங் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதை கடிக்க முடியும், நம்மளால் ஒரு கல்கோனை கடிப்போம் நம்ம அந்த காலத்தில், இல்லை வேறு ஏதாவது ஒன்று கடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்மளை மாதிரி 6 பங்கு அதுக்கு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் ஜாஸ்தி. ஸோ இளம் குஞ்சுகளாக இருக்கும் பொழுது இதை வந்து வேட்டையாடுறது வந்து பறவைகள். பெருசாச்சுன்னா இதோடைய நல்ல ஃபுட்டு நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும் போல், அதனால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து வேட்டையாடுவாங்க. இது ஒரு சில மனிதர்கள் வாழ்கிற இடத்துல இது ரொம்ப அரிதாக தான் காணப்படுது.
மனிதர்கள் இல்லாத இடத்துல இது வந்து ஜாஸ்தியாக காணப்படுது. ஸோ இதில் வந்து 2 விஷயங்கள். முதல் விஷயம் வாலிப பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா, இது இளம் குஞ்சுகளாக இருந்து தண்ணீரிலிருந்து எங்கே வருது, நிலத்துக்கு வரும் பொழுது இது வந்து வேட்டையாடப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, மேலே ஒரு ஷெல்லு எடுத்து போட்டுக்கிட்டு தான் வருது பார்த்துக்கிறதுக்கு, அதாவது அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு. இதை எப்படி நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம சொல்லலாம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வாலிப வயசில் தான் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நம்ம காலத்தில் கெட்டு போகிறதுன்றது வேறு. இப்போ கெட்டு போகிறதுன்னா மெயினாக ஃபோன் தான். ஸோ எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நமக்கு தெரியாமல் நம்ம இப்படி கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. இப்படி அசர நேரத்தில் ஃபோனை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போய் உட்காந்து பார்த்து நம்ம ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போது எப்படி தான் ஏமாத்துறாங்கன்னே தெரில. நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம அவங்கள கவனிக்கிறோம். அவங்களோட நம்மளை அவனுங்க அதிகமாக கவனித்து நம்ம அசர நேரம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வாலிப பிள்ளைகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் அப்படின்னா வசனத்தினால தான். அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, எப்படி அந்த வாலிப நண்டுகளுக்கு பாதுகாப்பு அந்த ஓடா எடுத்து அது வச்சுக்குதோ, அதேபோல் வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாவல் எதுன்னா சத்தியம்தான், வேதாகமம் தான். ஸோ இந்த வாலிப வயசில் என்ன பண்ணணும், தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லா வகையான, ஏன்னா இந்த நம்ம அடலசென்ட்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். இந்த அடலசென்ட்டோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க, ரிஸ்க் எடுக்கிறத விரும்புவானுங்க, பெற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டானுங்க, ஃபோனு, வீடியோ கேமு, சினிமா, டீனேஜ், ப்ரெக்னன்சி, இது போல் வாலிப பிள்ளைகள். இந்த கல்லூரி 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இந்த கல்லூரி முடிக்கிற வயசில் உள்ளவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரியான கெட்டு போகிற வாய்ப்புகள் தான் இவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி. ஸோ இவங்க எதை வச்சு தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும், எதனால் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும்னா வசனம்தான், வேதாகமம் தான், சத்தியம்தான். ஸோ இதில் வந்து பிள்ளைகள் கவனமாக இருக்கணுங்கிறது வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு பாடம் இந்த கிராப்லேருந்து. ஸோ பெரியவர்களுக்கு என்னென்னா, அந்த நண்டு யோசிச்சு பாருங்கள், சத்தியத்துக்காக, அதாவது சத்தியன்றது டேஸ்டான அந்த தேங்காய் அது உள்ளே இருக்கிறது, அதுக்காக தான் உயிரை பணையம் வச்சு, அது ஒருவேளை 5 மீட்டர் 15 அடியிலேருந்து விழுந்தால் தப்பிச்சுக்கும். ஆனால் மேலேருந்து தடுமாறி விழுந்துருச்சுன்னா அவுட்டு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, மேலே ஏறி அதுலேயும் நல்ல பழுத்த தேங்காய், அரை தேங்காய் முக்கால் தேங்காய், நல்ல பழுத்த தேங்காயை உரித்து அதை கீழே தள்ளி விட்டு, அது பொழக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதை வந்து பொழந்து உள்ளே இருக்கிற அந்த தேங்காயை வந்து அவ்வளோ அந்த டெலிஷியஸ் ஃபுட், அதை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுது. அதே போல் தான் நாமளும் அழகான நல்ல சத்தியத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை படித்து அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடைப்பிடிக்கணும். அப்படிங்கிறது தான் பெரியவர்களுக்கான பாடம். எப்படி அந்த நண்டு ரிஸ்க் எடுத்து தன்னுடைய மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, அதே போல் தான் நம்மளும் உலக விஷயங்களை விட்டுட்டு சத்தியத்தை தேடணும். அதை எப்படி அது வந்து அவ்வளோ ஹார்டானதை சாப்பிட்ற மாதிரி நம்மளும் அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி படித்து அதில் இருக்கிற சத்தை என்ன பண்ணணும்னா நம்மளும் உரிந்து சாப்பிடணும். அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற இயற்கை செய்தி. வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் ஊழிய அறிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஊழிய அறிக்கை நம்மோடு ஆலயத்தில் உள்ள சகோதரி புஷ்பலதா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். ஹாப்பி சாபத். இன்றைக்கி ஊழிய அறிக்கையில் அமெரிக்காவில் அரிசனோ அப்படின்ற அந்த மாகாணத்திலேருந்து ஒரு ஊழிய அறிக்கை சாட்சியாக சொல்லியிருக்காங்க. தலைப்பு வந்து நல்ல சொத்து அப்படின்ட்டு தலைப்பு. இந்த அமெரிக்காவில் அரிசனோ மாகாணத்தில் நவசோ அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்குது. அந்த சரணாலயத்தில் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை வந்து அந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு சபையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கவங்க நினைக்கிறாங்க. எந்த இடத்துல நம்ம வந்து சபையை வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேஜ் அப்படின்னு ஒரு நகரம் அந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பேஜ் அப்படின்னு அந்த நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய ஆலயம் வந்து கட்டப்பட்டு இருக்குது. அந்த ஊரில் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த சபை வந்து ஆலயம் கட்டப்படணும்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, நிறைய ஆலயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் ஆலய அடுக்கு, அப்படி இல்லைன்னா புனித வளைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகும்போது
பார்த்தா எல்லா ஆலயம் இருக்குது, ஆனால் ஒரு இடம் கூட இல்லை கட்டுறதுக்கு. ஆலயம் கட்டுறதுக்கு இடம் இல்லை, ஆனால் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பழைய சபைகள் பழைய ஆலயம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கி புதுப்பிச்சுக்கலாம், அதை விற்றாங்கன்னா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே ஒரு சபையை விற்கிறாங்க. ஒரு என்ன சபைனா சதன் பெப்டிஸ்ட் சபை என்ற அந்த ஆலய உறுப்பினர்கள் வந்து வயசாகி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. அதனால அந்த ஆலயம் வந்து நடக்காமல் இருக்குது. அதனால் அந்த ஆலயத்தை விற்கிறதுக்காக அந்த சபை மூப்பர் வந்து ஆயத்தப்படுறாரு. அப்போ இவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வந்து அந்த சபை மூப்பரை பார்க்குறாங்க. அந்த மூப்பரும் வந்து அதோட விலை எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னா $8,50,000 அமெரிக்க டாலர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 2011ஆம் ஆண்டு 13ஆம் வார காணிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த காணிக்கை தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த காணிக்கையை வச்சு தான் இவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி அங்கே போகிறாங்க. அப்போ அது இல்லாமல் அந்த அமெரிக்க டிவிஷனில் வந்த மற்ற காணிக்கைகளும் சேர்த்து வந்து என்னன்னா கூட $8,50,000 அவங்க கையில் இல்லை, குறைவாக தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பிரதான சாலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அரசு பள்ளி ஒன்று இருக்குது. அங்கே வந்து அமெரிக்க சங்கிலி உணவகம்னு ஒரு உணவகம், அந்த உணவகத்தை வந்து அங்கே உருவாக்கணும்னு சொல்லி அந்த உணவகத்திலேருந்து அவங்களும் வந்து ஒரு இடம் அங்கே கேட்குறதுக்காக வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்குறதா இல்லை அந்த உணவகத்துக்கு கொடுக்குறதான்ற அந்த மூப்பருக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ அவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. அவர் மட்டும் ஜெபிக்கலை, மனம் உருகி அவர் வந்து ஜெபிக்கிறாரு. இவங்களும் செவன்த் டே சபையில் இருக்கவங்களும் ஜெபிக்கிறாங்க. அப்போ கடவுள் அவர் மனசில் பேசின காரியம் வந்து நீங்கள் வந்து உணவகத்தை விட ஆலயம்தான் வந்து நமக்கு பெருசு, அப்படின்னா ஆலயம் கட்ட நீங்கள் வந்து அதை கொடுங்கன்னு அவங்க மனசில் பேசுகிறாரு. அப்போ இவரும் என்ன செய்கிறாருன்னா சரின்னு கொடுக்கறதுக்கு முன் வராரு. அந்த தலைவர்கள், அவங்களுக்கு தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த சபையிலேருந்து இவர் வந்து செவன்த் டே அந்த சபைக்கு விற்கிறார். எவ்வளவுக்குன்னா இதை விட அந்த அமெரிக்க சங்கிலி உணவகம் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னா $2 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்க முன் வராங்க. $2 மில்லியன் அமெரிக்க டாலர் எங்க, 8,50,000 எங்க. அப்போ இவங்க கையில் அதை விட குறைவாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறாருன்னா இவங்களுக்கு வந்து 2,50,000க்கு அந்த ஆலயம் வந்து கிடைக்கிற அளவுக்கு தேவன் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. அதை வந்து அவங்க ஒரு சாட்சியாக சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் நான்சி கிராஸ்பி, அவங்க கணவர் வந்து போதகராக இருக்காங்க, அவர் பேர் ஜேம்ஸ். இப்போ இவங்க வந்து நவஜோ அந்த சரணாலயம் பக்கத்தில் பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ இருந்தால் மட்டும்தான், ஒரு வீட்டு சபை நடத்தினா மட்டும்தான் ஒரு ஆலயம் கட்ட முடியுமா. அப்போ அந்த வீட்டு சபையில் 5 பேர் 6 பேர் இருக்காங்க. அதை இவங்க தான் அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இவங்க போய் கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய இடம் ஆலயம் கட்டுது. இந்த ஆலயம் வந்து பெருசாக கட்டுறாங்க. பெருசாக கட்டும்போது அதாவது குதிரை வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து தயார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சபை மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி, ஆத்து மக்கள் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் பெரிய ஆலயமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த 13ஆம் வார காணிக்கை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இந்த ஊழியறிக்கை சொல்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளும் ஜெபிக்கணும். நம்மக்கிட்ட குறைவாக இருக்கே, நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்லாம் யோசிக்காமல் நம்ம இன்னும் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன நமக்கு கொடுக்குறாரோ அதை கண்டிப்பாக நமக்கு வாய்க்க செய்வார். ஆண்டவர் கொடான கிறிஸ்து.